Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரன் வித் தி விண்டோட எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் அவங்களோட தங்கியிருக்க இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. நேரா யூகி மட்டும் வேகமாவே எந்திரிச்சிரான். அவன் உட்கார்ந்து நேத்து ஹாக்னே கிட்டன் ரேஸ்ல என்னென்னலாம் நடந்துன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டுருந்தாங்க. அத எல்லாத்தையும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அன்னியரா சிண்டு அவனுக்கு பின்னாடி வந்துட்டு குட் மார்னிங் அப்படினு சொல்றான். நீ போய் தூங்குடா அப்படினு சொல்லிட்டு யூகி சொல்றான். சிண்டுமே வெளிய பார்த்துட்டு நைட் ஃபுல்லாவே பனி பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கா அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். எல்லாரும் இந்த கண்டிஷன்ல தான்டா ஓடி ஆகணும். உண்மையை சொல்ல போனா அப்படினா எனக்கு கவலையா தான் இருக்குது. நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோப்ல ஓடிக்கிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸ்லோப் மீன்ஸ் இறக்கமா இருக்கும் இந்த ரோட் வந்துட்டு செக்ஷன் 6. நம்ம சிண்டோக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்னு நீங்க வச்சுக்கிடலாம். ஹாகுனேவோட டவுன்ல தான் நம்ம யூகி ஓட போறோம். அவன் சொன்னதுல சிண்டோவுமே கேட்டுட்டு நீ ஓகேவா தான்டா இருப்ப, நீ ஒருவேளை இந்த செக்ஷனை கூட வின் பண்ணலாம் அப்படினு சொல்றான். ஏன்டா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, உன்னோட என்கரேஜ்மென்ட்க்கு ஒரு அளவு இல்லாம போயிருச்சு. இருந்தாலும் நீ எப்போ அந்த மாதிரியான ஆள் தானடா, சொன்னதை முடிச்சிரல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அதனால நீ இப்ப என்கிட்ட சொல்ல மட்டும் செய்யும், உன்னோட செக்ஷன்ல நீ வின் பண்ண ட்ரை பண்ணுவேன் மட்டும் என்கிட்ட சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேக்குறான். சரி சரி சொல்றேன், நான் பிராமிஸா சொல்றேன், கண்டிப்பா நான் அதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் சொல்றான். ஓகே இப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். இதே மாதிரி நேத்து நான் உன்னை என்கரேஜ் பண்ணிருந்திருக்கலாம், ஆனா நான் அங்க வந்து உன்னை என்கரேஜ் பண்ணாம விட்டுட்டேனால ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. டெம்பரேச்சர்லாம் ரொம்பவே கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் வந்துட்டு ஜோட்டா இல்ல ஜோசி யாரோ ஒருத்தன் உட்கார்ந்திருக்காங்க. அவன் கிட்ட கூரஹாரா போயிட்டு ஹைஜி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹைஜி எனக்கு தெரிஞ்ச அவன் ரூம்ல தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் இந்த டைம்ல ரன்னிங் ஓடாம இருக்கிறது ஏதோ எனக்கு அன்யூஷுவலா படுது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். ஆனா அவன் 10th செக்ஷன்ல தானே ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் பார்த்தா லிஃப்ட்ல ஹானா யார் கூட இறங்கி வந்துகிட்டு இருக்கா. ஆனா இது யாரு புதுசா, இவர் யாரு, இவர் கூட நீ எதுக்கு இறங்கி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஒரு ஹைஜியோட ரூம்ல இருந்து தான் வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. இவங்க ரெண்டு பேருக்கு இதை கேட்டுட்டு ஷாக்கா போயிருச்சு. நேரா ஹைஜி வந்துட்டு சொல்றான், இவர் என்னோட ஸ்போர்ட்ஸ் டாக்டர், நான் எப்பயும் இவரை தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு காரணம் உன்னோட கால் தானே, உன்னோட கால்ல இருக்க பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேக்குறான். இது ஒன்னும் அவ்வளவு சீரியஸான விஷயம் எல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாலே போதும், நீ சீரியஸா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேக்குறான். நான் தான் சொன்னேன்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீ உன்னைய மட்டும் பாத்துக்கோ, நீ ஃபர்ஸ்ட் சரியா ஃபோக்கஸ் பண்ணு, அண்ட் நம்ம எப்பவும் ஓடுனதை விட இந்த வாட்டி நீ பெஸ்டா ஓடணும்னு வேற சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இப்போ ஹைஜி கூரஹாரா ரெண்டு பேருமே ஹோட்டல்ல இருந்து கிளம்பி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போறாங்க. இப்போ ஹாக்னே கிட்டனோட செகண்ட் ஹாஃப் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா 8 மணி ஆகுது. போசோ யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க. என்ன ப்ரோ இந்த ஒரே ஒரு பையன் தான் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா நேத்து டேயோட எண்ட்ல போசோ யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்களே, அதனால அவங்க மட்டும் தான் இப்ப தனியா ஓடணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அப்புறமா செகண்டா தான் ரீகடோ யூனிவர்சிட்டி வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு 1 நிமிஷம் 39 செகண்ட் இவங்களுக்கு அப்புறமா வந்திருப்பாங்க. அதனால இவங்க ஆரம்பிச்சு 1 நிமிஷம் 39 செகண்டுக்கு அப்புறமா தான் அவங்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஒரு டீமோட டைமிங்கையுமே நான் சைடுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அந்த டைமிங் ஏத்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும் இவங்க எல்லாம். ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கிற டீம் எல்லாமே கரெக்டா 10 நிமிஷம் அந்த ஒரு டைமிங்லயே சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 5 டீம் இருப்பாங்க. அந்த 5 டீமுமே வந்துட்டு இப்ப போசோ யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த 5 பேருமே ஒரே மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எல்லாருமே நினைக்கலாம் நம்ம டீம் வந்துட்டு 11 நிமிஷத்துல ஓடி இருந்தாங்க, ஆனா இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 1.5 நிமிஷம் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கதான் செய்யுது. இப்போ ஒருவேளை நம்ம டீமோட பிளேயர் யாராவது 10th ஆளா வந்தாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம 10th பொசிஷன்லாம் கிடையாது, அதை பேஸ் பண்ணி இவங்க ரேங்கிங் தர மாட்டாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் செகண்ட் ஹாஃப் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி எவ்வளவு டைமிங் வருதோ அதை தான் கனெக்ட் பண்ணுவாங்க. லைக் நீங்க இந்த ஒரு குவாலிஃபயர்ல பாத்திருப்பீங்களே, அந்த டைமிங் ஏத்த மாதிரி தான் அதே மாதிரி தான் ரேங்கிங்கையும் தருவாங்க. சோ இவங்க 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓட வைக்கிறதுனால இங்க வேணா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம், பட் டைமிங்ல சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படாது. ஆனா டைமிங் மட்டும் தான் இவங்க ரேங்காவே எடுத்துக்க போறாங்க. அதனால இப்ப நம்ம பசங்க இந்த ஒரு காம்படிஷனை 10th ஆளா வந்து முடிச்சா கூட 10th பிரைஸ் எல்லாம் நமக்கு தர மாட்டாங்க. அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல நம்மளோட 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம 12 13 அந்த லெவலுக்கு பின்னாடி போயிருவோம். சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹாகுனே கிடனுக்கான ரேஸோட ரேங்கை வெளியிடுவாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகுது. அந்த 5 டீமோட ரன்னர்ஸ்மே ஒரே மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ரோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே இறக்கமா இருக்குது. அதுலதான் யூகி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு 2 பேரை ஓவர்டேக் பண்ணிட்டு அவனுக்கு பின்னாடி தான் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவனுமே இந்த இறக்கத்துல சூப்பரா தான் ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்ப கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே சொல்றாங்க ஆவரேஜா ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் நம்ம நோட் பண்றப்பே இப்ப இவங்க ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆமா அது மட்டும் இல்லாம இந்த டவுன் ஹில்ல ஓடுறதுக்குன்றதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். இது வந்துட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். சைக்கிள்ல கூட நம்ம கால் கை பேலன்ஸ்டா இருக்கும், இது பேலன்ஸே இல்லாத ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. கான்சி யூனிவர்சிட்டியை சேர்ந்த யூகி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல சூப்பரா போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை அவங்கிட்ட கொண்டு போறாங்க. யூகியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் 5 கிலோமீட்டர் நான் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 45 நிமிஷத்துல கிராஸ் பண்ணிட்டேன். இது என்னாலே என்ன நம்ப முடியலையே. நான் இதுக்கு முன்னாடி ட்ராக்ல கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் ஓடுனது இல்ல, எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுனதே இல்ல. ஆனா ஒருத்தன் இருக்கிறான், கூரஹாரா எப்பவுமே நீ இந்த வேர்ல்டுல தானே ஓடுவ, கூரஹாரா எப்பவுமே நீ இதே ஸ்பீட்ல தானே ஓடுவ, ஒருவேளை நான் இப்ப ரன்னிங்க கண்டினியூ பண்ணா நானுமே இதே மாதிரி ஓடலாமோ? இல்ல நான் அப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது, இதுதான் என்னோட லாஸ்ட் ரன்னிங் ஓடுற நாளா இருக்கும், இதுக்கப்புறமா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் லைஃப் இருக்குது, நான் அதை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸோட சவுண்ட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இங்க ஒரு சுயநினைவுக்கே வர்றான். சரி கொஞ்சம் விட்டுருந்தா இது என்கிட்ட தப்பா போய் முடிஞ்சிருக்கும், அதனால நான் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஃபோக்கஸோட ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு யாரோ யூகின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவன் அம்மா அப்பா அப்புறம் அவனோட தங்கச்சி 3 பேருமே இருந்து யூகி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யூகிக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ரீமேரேஜ் பண்ண போறேன் அண்ட் உனக்கு கொஞ்ச நாள் ஒரு தங்கச்சி கூட கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயித்தை தொட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்ப யூகி கேட்கறப்ப அவனுக்கு அது எதுவுமே சுத்தமா பிடிக்காது. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்நேரம் நீக்கோவுமே யூகியை கையை காட்டி கூப்பிடுறான். யூகியுமே கரெக்டா வந்து நீக்கோ கிட்ட கொடுக்குறான். நீக்கோ ரன்னிங்லேயே வாங்கிட்டு உன்னால முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ வந்து நீக்கோ ஓடுறதுக்கு முன்னாடி ஹைஜி கிட்ட
போன்ல பேசியிருப்பான், அதை காட்டுறாங்க. ஏதாவது அட்வைஸ் எதுவும் சொல்ல போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேட்பான். இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது, உன்னோட மனசு சந்தோஷமாகிற அளவுக்கு நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஹைஜி சொல்லுவான். இது ரொம்ப சிம்பிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ கேட்பான். நீ 1 கிலோமீட்டர் 3 நிமிஷத்துக்குள்ள கிராஸ் பண்ணிட்டா அதுவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நீக்கோ சொல்றான். ஆனா இது உனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். எனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தோணல அப்படின்னா நான் என்னைக்கு ரன்னிங் ஓடுறதே வந்திருக்க மாட்டேன், சேம் நான் டயட்டிங்கும் இருந்திருக்க மாட்டேன் அண்ட் ஸ்மோக்கையுமே குவிட் பண்ணிருக்க மாட்டேன். ஈஸியான வழின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுதான் நான் இந்த ஒரு டெசிஷனே எடுத்தேன். சோ நீ ஜஸ்ட் நான் ஓடுறத மட்டும் பாரு, ரொம்பலாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீக்கோ சொல்றான். நீக்கோ வந்துட்டு டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பையனுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நீக்கோ வந்துட்டு அவன் நார்மலா ஓடுற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலுமே அவன் கிட்ட போயிட்டான். என்னடா இது என்னால நம்பவே முடியல, நான் இவனை கேட்சப் பண்ணிட்டேன், இவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்நேரம் அவனுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சான். நீக்கோ பார்த்துட்டு இவன் எனக்கு ஈஸியா விட்டு தர மாதிரி தெரியல, பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். நீக்கோ செம்ம ஸ்பீடா ஓடி போய் அவனை ஓவர்டேக் பண்ணிடுறான். வா இது செம்ம ஃபன்னா இருக்குது, இதைத்தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படிதான் ஓடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்பதான் உனக்கு ஹைஜி சொன்னதுமே ஸ்ட்ரைக் ஆகுது. உன்னோட மனசு சந்தோஷமாகிற வரைக்கும் நீ ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினைக்கிறான். ஹைஜி நீ உண்மையிலே வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். அப்பதான் நீக்காக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட கோச் வந்துட்டு தம்பி உனக்கு லாங் டிஸ்டன்ஸ்லாம் சூட் ஆகாது, நீ வேணா ஷார்ட் புட் ஏரியா பாரு, உன்னோட உடம்பு அதுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீக்கவுமே மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னால என்னோட கோச் எல்லாம் எதுவும் பிளேம் பண்ண முடியாது, அவர் என்னை இத்தனை நாள் பக்கத்துல இருந்து பார்த்ததை வச்சுதான் சொல்லியிருக்காரு. நேச்சுரலாவே என்னோட உடம்பு அப்படிதான் இருக்குது, இருந்தாலுமே எனக்கு ரன்னிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரன்னிங் ஓடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஆனாலுமே இந்த ஒரு விஷயம் என்னோட பேஷனை கம்ப்ளீட்டாவே கொன்னுடுச்சு. அவன் அந்த சிகரெட்டை தான் மீன் பண்ணி சொல்லுவான். அவன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவனோட ஹவுஸ் ஓனர் டசாக்கியுமே அதை பாப்பாரு. நீக்கவுமே வந்துட்டு அதை மறைக்க தான் பாப்பான். ஆனா டசாக்கி வந்துட்டு நீ ஒன்னும் சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது, சோ நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அது எல்லாமே உன்னோட விருப்பம் தான், நீ என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறமா தான் ஹைஜி வீட்டுக்கு வந்திருப்பான். நீ வந்துட்டு ட்ராக் மீட்ல எல்லாம் ஓடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருக்கேன், இப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆமா நீ எதுக்கு கேட்கற, உனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா ஆக்சுவலி நான் ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லுவான். அப்புறம் எதுக்கு நீ கான்சே யூனிவர்சிட்டி வந்த, நம்மளோட காலேஜ் ஒன்னும் ட்ராக் மீட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல, ஒருவேளை நீ ரொம்ப ஸ்லோவா ஓடுறதுனால சும்மா உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹைஜியுமே இல்ல நான் ஸ்லோவாலாம் ஓட மாட்டேன், ஆனா நான் ரொம்ப வீக்கான ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து அவங்களோட கோச் டசாக்கியுமே நிக்கோட்டின் உனக்கு கேக்குதா, நிக்கோட்டின் உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நீக்கவுமே கையை தூக்கிக்கிட்டு அது ஜஸ்ட் என்னோட அடிக்ஷன் தான், அப்படி ஊருக்கே கேட்கற மாதிரி அதை சொல்றீங்க பாத்தீங்களா ஏயா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ அவருமே சொல்றாரு இப்போதைக்கு நீ 13வது ஆளா போய்கிட்டு இருக்கிற, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம 16வது டீமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கா தான் இருக்குது, ஏன்னா யூகி அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா ஓடியுமே நம்ம இப்ப 16வது ஆளா தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மூசாவும் கிங்கும் நின்னுக்கிட்டு இருக்கப்ப சாக்கி அவங்க கிட்ட பேசுறா, ஹாக்குனேக்கு உங்களால அடுத்த வருஷம் வர முடியாது போல, இந்த வருஷம் நீங்க டாப் 10க்குள்ள கூட வர மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு கிங்குமே கோவப்படுறான். மூசா வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், முத நீங்களே வருவீங்களான்னு சொல்லிட்டு தெரியலடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாக்கியுமே வந்துட்டு நான் கண்டிப்பா எல்லாரையுமே பாஸ் பண்ணுவேன், எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க எல்லாவனையுமே நான் கிரஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் நான் 7th இருந்து ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஹாக்குனேக்கு எனக்கு வரணும்ன்றதான் என்னோட பெரிய கனவே, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும், நீங்களே சும்மா ஃபன்னுக்காக ஓடுற டீம் தானே அப்படின்னு சொல்றான். இது எங்க டீமை பார்த்தா உனக்கு ஃபன்னுக்காக ஓடுற மாதிரி தெரியுதா, நேத்து ஒருத்த எங்க டீமுக்காக உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தானா, அது எல்லாமே உங்களுக்குமே தெரியும், அப்புறம் இருந்து எதுக்காக நீங்க இப்படி நியாயமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா கோவப்படுறான். அந்நியார சாக்கியை வந்துட்டு வேற யாரும் அங்கிட்ட இருந்து கூப்பிட்டுறாங்க, அதனால அவன் அங்கிட்டு கிளம்பிடுறான். அவன் போகும்போதே கிங்கு சாக்கியை பார்த்து சொல்றான், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங்க கொஞ்சம் ஃபன்னா தான் பார்க்க ஆரம்பிக்கணும், ஸ்பீடு மட்டுமே அங்க எல்லாமே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹைஜி அடிக்கடி சொல்லுவான் அப்படின்ட்டு கிங்கு சொல்றான். அதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா இங்க வின்னிங் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கி சொல்லிட்டு போயிடுறான். நீக்க ஓடிக்கிட்டு இருக்கும்போதே என்னை ஓட வச்சதுக்காக உனக்கு ரொம்பவே தேங்க்யூ ஹைஜின்னு சொல்லிட்டு ஹைஜியா நினைக்கிறான். அண்ட் கூரஹாரா அவனை மோட்டிவேட் பண்ணி கூட்டு வந்த அந்த ஒரு மொமெண்ட்டுமே நினைச்சு என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி கூரஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைக்கிறான். அண்ட் என் கூடவே ஓடிக்கிட்டு இருக்க என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதுதான் நான் ரன்னிங் ஓட போற கடைசி நாளா இருக்கும், ஆனா இந்த உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஆனா என்னோட லவ் என்னைக்குமே இங்க சேஞ்ச் ஆகாது, இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு ரன்னிங் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஓடுறான். இப்போ கிங்கு சாக்கி ரெண்டு பேருமே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டா நீக்கோ தான் ஓடி வரான். நீக்கோ வந்து கரெக்டா கிங்கு கிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போதே தோத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்து அனுப்புறான். போசோ யூனிவர்சிட்டி தான் இன்னும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க, செகண்ட் தான் ரீகோடோ யூனிவர்சிட்டி இருக்காங்க. அப்போ வந்துட்டு கூரஹாரா ஃபூஜியோகா ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. கூரஹாராவுமே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ரீகோடோக்குமே அவங்களோட பிளான் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு, எல்லாமே நாங்க நினைச்ச மாதிரியே நடந்துட்டா ரன்னிங் எப்படி ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்றேன். அப்படியே கூரஹாராவை பார்த்துட்டு கூரஹாரா நான் இங்க ஒரு புது செக்ஷன் ரெக்கார்டை இன்னைக்கு கிரியேட் பண்ண போறேன். ஓ அப்படியா, அப்படின்னா நான் இன்னைக்கு உன்னோட ரெக்கார்டை பிரேக் பண்றேன். அண்ட் நீ வந்துட்டு ரெக்கார்டு புதுசா வாங்குவேன் தானே சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ரெக்கார்டு வாங்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அது என்கிட்ட வந்துடும், சோ நான் தான் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றேன். இதை கேட்டுட்டு ஃபூஜியோகாவுமே சிரிச்சுக்கிட்டே ரீகோடோ கண்டிப்பா வின் பண்ணும், அட் த சேம் டைம் நான் உன்னையுமே பீட் பண்ணுவேன் கூரஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்றேன். அப்போ ஜோட்டா அவசர அவசரமா கூரஹாரா கிட்ட ஓடி வந்துட்டு நம்ம கிங் இருக்காம்ல அப்படின்ட்டு சொல்ல வரான். ஏதோ கிங்கு பார்த்தா ரொம்பவே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டா, சாக்கி அவனை ஈஸியாவே ஓவர்டேக் பண்ணிட்டான். கிங்குமே அவனை பீட் பண்ண முடியலையே, இது நல்லதுக்கே இல்ல நல்லதுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே திரும்ப திரும்ப சொல்லி புலம்பிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஹாக்குனே அகாடமில யாரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ண போறா அதையுமே நம்ம அடுத்த ஒரு 2 எபிசோட்ல பாத்துறலாம். இது ஃபூஜியோகா வெர்சஸ் கூரஹாராக்கான ஒரு பேட்டிலாவே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.